Watch full episodes on Jio Hotstar. இந்த பையனை மட்டும் நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். வெல்கம் வெல்கம். நாங்க வந்துட்டோம். சரி சரி வாங்க. ஹாய் சிவா. வணக்கம் தாத்தா. வணக்கம் வணக்கம் பாட்டி. வணக்கம். ரிக்ஷால வரவங்க ரிக்ஷால வரலாம், மீதி இருக்கிறவங்க என் கூட ஹார்ஸ் ரைடிங் வரலாம். நம்மளோட ஃபார்ம் ஹவுஸ் வரைக்கும் குதிரையில போகலாம் வாங்க. ஏன் அங்கிள் இங்க கார்ல போக முடியாதா? கார்ல போலாம்ப்பா, ஆனா கொஞ்சம் வழி சரியில்லாம இருக்கும். போற வழியில நிறைய பள்ளங்கள் இருக்கும். அப்புறம் ஹார்ஸ் ரைடிங் ரொம்ப நல்லா இருக்கும்ல. சிவா ப்ளீஸ் பா, நம்ம எல்லாம் ஹார்ஸ் ரைடிங்லே போலாம். ஆமா போலாம். பாத்தியா சிவா, எங்க ஊர்ல இருக்கிற காடு எவ்வளவு அழகா இருக்குன்னு. எங்க கிராமத்தை விட ஒன்றும் பெருசா கிடையாதுப்பா. எங்க கிராமத்துல இருக்க காடு ரொம்ப அடர்த்தியானது. பகல்ல கூட நைட்டு மாதிரியே தெரியும். உன் கிராமத்துல பாலைவனம் தானே இருக்கு, காடு எப்ப வந்துச்சு? சிவா சிவா காப்பாத்து. சிவா சிவா காப்பாத்து. சீக்கிரமா சிவா. காப்பாத்து சிவா. ரேவா, நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த லட்டு சிங்கி இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்னும் ஆகாது. எதுக்காக நீ இவ்வளவு வேகமா போற? வேகமா போனா எனக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் பொறுமையா மெதுவா. சிவா, நாங்க எப்படியோ தப்பிச்சுக்கோ. நீ ரேவாவை காப்பாத்து. சிவா காப்பாத்து. சிவா சிவா சீக்கிரமா, எனக்கு பயமா இருக்கு. வாவ் சிவா, நீ சூப்பரா ஹார்ஸ் ரைடிங் பண்ற. வெரி குட். ஆதி, அங்க பாத்தியா எவ்வளவு அழகான புள்ளிமான். மா, நான் சொன்னப்ப நீங்க நம்பல. சிவா எப்படி குதிரை ஓட்டுனான்னு நீங்க பாத்தீங்கல்ல. வெரி குட் சிவா. அட பூதநாத் எங்க இருக்க? சாப்பிட ஏதாவது கொண்டு வா. பூதநாத்தா, பேரே வித்தியாசமா இருக்கு. ஓய், யாரே சார்? என்ன சார் சாப்பிடுறீங்க? ஏன்பா பின்னால வந்து கேக்குற, முன்னாடி வந்து கேளு. எங்க போனா? கேட்க சொன்ன ஆளை காணோம். என்ன சார் வேணும்? ஹாய், நீ என்னப்பா சைடுல இருந்து வர, திடீர்னு முன்னாடில இருந்து வர, நீ எந்த பக்கத்துல இருந்து வரன்னு தெரியலையேப்பா. தைரியசாலியா இருக்கிறதால பரவாயில்ல, பயந்தவங்களா இருந்தா என்ன ஆகுறது? இந்தாமா. நாளைக்கு நான் உங்க எல்லாரையும் காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன், சரியா? எங்க வேணா போங்க, ஆனா நீங்க யாரும் அந்த அழுகிற மலை பக்கம் மட்டும் போகாதீங்க. இங்க பாரு, நீ அந்த கிரையிங் மவுண்டைன்ஸ பத்தி எல்லாம் சொல்லி பசங்களை பயமுறுத்தாத. கிரையிங் மவுண்டைன்ஸா? அது என்ன? நான் சொல்றேன், அந்த மலையில பேய்கள் இருக்குதப்பா. சொல்ல சொல்ல, அந்த மலையோட கதையை எங்களுக்கு சொல்ல, அந்த வரலாறு என்னன்னு எங்களுக்கு சொல்ல. நீ என்னதான் சொன்னாலும் பயங்கிறது எங்க உடம்புல கொஞ்சம் கூட கிடையாது. Tell me. ஒரு தடவை என்னாச்சுன்னா, ஹை ஹை, என்னப்பா நீ இப்படி பண்றியப்பா? கதைய திடீர்னு பின்னால இருந்து சொல்ற, திடீர்னு முன்னால வந்து சொல்ற, ஹை அப்புறம் சைடுல நின்னு சொல்ற. ஒரு இடமா நின்னு சொன்னாதானே எங்களுக்கு கதைய கேட்க இன்ட்ரெஸ்டா இருக்கும். யூடியம்மா, இப்ப இவன் கதையை ஆரம்பிச்சிருவான். கதை முடியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அது வரைக்கும் நாம போயிட்டு இவங்க தூங்குறதுக்கான ஏற்பாடு பண்ணுவோம். சார் சார், ஒரு தடவை என்னாச்சுன்னா, நான் ஒரு வேலை விஷயமா அந்த மலை பக்கம் போயிருந்தேன். அன்னைக்கு அமாவாசை ரொம்ப இருட்டா இருந்துச்சு. தூரத்துக்கு யாருமே இல்லை சார்.
வெறும் நரிகள் உலகிற சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு அந்த நேரத்துல எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஓஹோஹோ, என்ன சத்தம் அது? ஒழுங்க என்ன சத்தம்னு சொல்லு. இந்த மாதிரி அழுகிற சத்தம் கேட்டுச்சுங்க சார். அதுக்கப்புறம் இன்னொரு சத்தமும் கேட்டுச்சு. என்ன சத்தம் அது? நீ ஒரு இடமா நின்னு கதைய சொல்லியா? பயமா இருக்கு, சொல்லு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? யாரோ அழுகிற சத்தம் சார். தேம்பி தேம்பி அழுகிற சத்தம். அந்த சத்தம் கேட்ட நமக்கே அழுக வந்துடும். யாரோ பசியோட இருந்தாங்க, பயங்கர பசியோட இருந்தாங்க. அவங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சு போல இருக்கு. என்னது சாப்பிடணும்னு நினைச்சாங்க? பசியில யாரு இருந்தாலும் அவங்க சாப்பிடணும் தானே நினைப்பாங்க சார். அப்புறம் என்ன ஆச்சு? சொல்றேன் சார், சொல்றேன். காஞ்ச இலைகள்ல நடக்கிற சத்தம். அந்த பேயோட 2 கண்களும் இருட்டுல எப்படி தெரிஞ்சிச்சு தெரியுமா உங்களுக்கு? அட நான் தான்ப்பா. நீங்க தூங்குறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. சீக்கிரமா போய் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குங்க. பழைய காலத்துல குச்சிய வரிசையை எப்படி நெருப்ப உண்டாக்குனாங்கன்னு இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஹுதுது ட்ரைப்ஸ் மட்டும் இங்க இருந்தாங்கன்னா இந்த ஃபுல் மூன்ல அவங்க தன்னோட பேரட்ஸோட சேர்ந்து இங்க டான்ஸ் ஆடி சந்தோஷமா இருந்திருப்பாங்க. பாசுக்கு மூளைலாம் குழம்பி போச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நல்ல பூவாக தான் வீட்டில் மாட்டி வைப்பாங்க. இவர் என்னன்னா காஞ்சு போன பூவை மாட்டி வச்சுட்டு என்னைக்காவது மலரும்னு சொல்றாரு. வாடி போன பூ மலருமா? புது மனிதர்களும் கிடைக்க மாட்டாங்க, வாடி போன பூவும் மலராது. இவர் நினைச்சது நடக்குன்னு கனவு கண்டுகிட்டு இருக்காரு. என்ன பண்றது? என்னது இது? திடீர்னு லைட் வெளிச்சம் எங்கேருந்து வருது? இங்க எதுவுமே இல்லையே. என்ன மறுபடியும் லைட் வெளிச்சம் வருது? இங்க ஏதாவது பேய் பூதம் இருக்குமோ? சாமி என்ன மட்டும் உசுரோட வச்சிருப்பா, பேய்கிட்ட இருந்து காப்பாத்து. பூ மலர்ந்துடுச்சு சார், சீக்கிரம் கீழே வந்து பாருங்க. சார் சொன்ன மாதிரி பூவெல்லாம் மலர்ந்துடுச்சு. ஐ என்ன இப்படி சுத்திக்கிட்டே இருக்கு? சுத்தாதீங்க, ஒரே இடமா இருங்க. சார் சீக்கிரம் வாங்க, எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க சார், பூவெல்லாம் மலர்ந்து பறந்து போகுது சார். சார் பூவெல்லாம் ஏன் இவன் நேரம் கட்ட நேரத்துல கத்திக்கிட்டு இருக்கான்? என்ன சொன்னா? பூ மலர்ந்து பறந்து போதா? ஒன்ன நான் விட மாட்டேன், எங்க போனாலும் விட மாட்டேன் சார். என்ன ஆச்சு சார்? நீங்க சொன்ன மாதிரி பூவெல்லாம் மலர்ந்தது, அதுக்கப்புறம் அது தானா பறந்து வெளியில போயிடுச்சு சார். எஸ் எஸ் எஸ், நினைச்சது நடந்துருச்சு. அவங்க பக்கத்துல தான் இருக்காங்க. அல்துராம், எல்லாருக்கும் நான் சொல்றத போய் சொல்லு. நாம நாளை காலையில புது ட்ரைபை தேடி போக போறோம். சிவா, உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த மாதிரி காட்டுக்குள்ளதான் ஏலியன்ஸ் இருப்பாங்களாம். அது மட்டும் இல்ல, மனுஷங்க வந்தா கடத்திட்டு போயிடுவாங்களாம்ப்பா. சும்மா இருடி. எந்த இடத்த பார்த்தாலும் உடனே ஏலியன்ஸ பத்தி பேச வேண்டியது. அமைதியா வா. ஏலியன்ஸா? ஹே ஹே, ஏலியன்ஸ் எல்லாம் எனக்கு எலி குட்டி மாதிரி. மை டியர் ஏலியன்ஸ், எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. ஹே ஹே. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குப்பா. சிவா, அங்கிள் சொன்ன மாதிரி இங்க அலற சத்தம் எதுவுமே கேட்கலையே. வாப்பா, கேம்புக்கு போலாம். கேட்டீங்களா கேட்டீங்களா? இத பத்தி தான் பூதநாத் நமக்கு கதையா சொன்னா. அந்த சத்தம் தான் இது. எங்க
எங்கப்பா போச்சு? இங்கதானே அந்த பாறை இருந்துச்சு. எப்படி நகர்ந்து போச்சு? சிவா சிவா, இங்க ஏதோ ஒண்ணு இருக்குப்பா. நான் இங்க ஒரு கல்லு மேல உட்கார்ந்துட்டு இருந்தேன். அந்த கல்லு அப்படியே காணாம போயிடுச்சு. கல்லு எப்படி காணாம போகும்? சரி வாங்க போலாம். சிவா சிவா, இது அந்த சத்தம் தாப்பா. இத பத்தி தான் அந்த பூதநாத்து சொன்னா. சிவா சிவா. லட்டு சிங் சார், நீங்க கவலைப்படாதீங்க. இங்க சத்தம் மட்டும் தானே வருது. ஏதாவது உங்க கண்ணுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. லட்டு சிங் சார், ஹலோ, எங்க இருக்கீங்க? லட்டு சிங் சார், லட்டு சிங் சார், எழுந்துருங்க, பயப்படாதீங்க. சிவா சிவா, இந்த சத்தம் எங்க இருந்து வருது? யார் அது? இங்க ஏலியன்ஸ் இருக்காங்க. நிச்சயமா ஏலியன்ஸ் இருக்காங்க. ஓ யூடி, இங்க ஏலியன்ஸ்லாம் இல்ல. இங்க வெறும் சத்தம் மட்டும் தானே வருது. சத்தத்தால நமக்கு ஒண்ணும் ஆயிடாது, சரியா? நீ பயப்படாத. அவங்க யாரும் பயப்படவே இல்லை. என்ன பண்றது? அவங்க யாரும் பயப்படவே இல்லை. என்ன பண்றது? அவங்க சத்தத்தால பயப்படலன்னா வேற ஏதாவது நாம பண்ணணும். ஏ மாடு, போய் அவங்கள பயமுறுத்தி துரத்தி விடு. ஏ மாடு, போய் அவங்கள பயமுறுத்தி துரத்தி விடு. சிவா, பின்னாடி பாரு, ஒரு புல் வந்துட்டு இருக்கு. சீக்கிரம் ஓடுங்க. இந்த லேக்கோட தண்ணி எல்லாம் தங்க நதியில கலந்துருச்சுன்னா அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா இந்த தண்ணி எப்படி அதுக்குள்ள கலக்கும்? ஆ, இது நடக்காது. இது நடக்கவே நடக்காது ராஜா. இங்க இருக்கிற தண்ணி அங்க இருக்கிற தங்கத்துல எப்படி கலக்கும்? அதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த வேலையை செய்ய யாராலையும் முடியாது. கண்டிப்பா இது முடியும் மந்திரியாரே. இது வெறும் பனிதான். பனியில நம்மளால கண்டிப்பா வழியை உருவாக்க முடியும். லட்டு சிங் சார், ஆதி, யூடி, ரேவா, நீங்க எல்லாரும் வந்து இது மேல ஏறி நில்லுங்க. ஓகே சிவா. ஆனா அதுக்கு முன்னால என்ன பண்ணுங்கிறத சொல்ல. நீங்க எல்லாரும் வந்து நில்லுங்க. அதுக்கப்புறம் உங்க எல்லாரோட வெயிட்டையும் இது மேல ஸ்ட்ராங்கா வச்சு நில்லுங்க. சிவா, பின்னாடி கொஞ்சம் பாரு. சிவா, பின்னால பாரு. நம்ம கதையை முடிக்க ஒரு கல்லு உருண்டு வருது. முன்னால பார்த்து ஓட்டாத, பின்னால பாரு. லட்டு சிங் சார், பின்னாடி பார்க்கலாம், என்கிட்ட டைம் இல்ல. சிவா, நீ எங்க எல்லாரையும் மறுபடியும் காப்பாத்திட்ட.
கடவுள் தான் உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்காரு. முதல்ல அந்த மனுஷங்க கிட்ட இருந்து எங்களை காப்பாத்தின, அப்புறம் இந்த பிரச்சனையில இருந்து எங்களை நீ காப்பாத்திருக்க. இந்த உதவியை எங்களால என்னைக்கும் மறக்க முடியாது. நீ ரொம்ப நல்லவன் சிவா. நீங்க எல்லாருமே நல்லவங்க. நீங்க தைரியசாலி மட்டும் இல்ல, ரொம்ப நல்லவர் சிவா. ஆமா சிவா, உண்மையிலேயே அவங்க சொன்ன மாதிரி நீ தைரியசாலி தான். எல்லா மனுஷனுக்கும் ஒரு வீக் பாயிண்ட் கண்டிப்பா இருக்கும். போ, சிவாவோட வீக் பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா. நம்ம எல்லா விதத்திலையும் தயாராக போகணும். இருந்தாலும் அந்த பையன் அங்க இல்லன்னா நமக்கு தான் அது நல்லது. அந்த இடத்துல எனக்கு எந்த தடையும் இருக்கவே கூடாது. ஓகே பாஸ், நான் போய் அந்த பையனோட வீக் பாயிண்ட் எதுன்னு தெரிஞ்சிட்டு வந்துடுறேன் பாஸ். அவங்க எல்லாரும் கண்டிப்பா திரும்ப வருவாங்க. அதனால உங்க எல்லாருக்கும் உங்களை பாதுகாக்க தெரிஞ்சிருக்கணும். ஆனா எப்படி சிவா? நாங்க எல்லாருமே ரொம்ப சின்னதா இருக்கோம். ஆனா அவங்க எல்லாரும் ரொம்ப பெருசா இருக்காங்க. அதோட அவங்க கிட்ட ரொம்ப பயங்கரமான ஆயுதங்கள்லாம் இருக்கு சிவா. ஒரு சண்டையை ஜெயிக்கணும்னா அதுக்கு மூளையை யூஸ் பண்ணாலே போதும். அவங்க கிட்ட எப்படி சண்டை போடணும் நான் சொல்லித்தரேன். நல்லா இருக்கு, கேட்கும் போதே நல்லா இருக்கு. எங்களுக்கு சண்டை போட நீ கத்து தர போறியா? மக்களை காப்பாத்துறதெல்லாம் இந்த மந்திரியோட வேலை. எனக்கு தெரியாதது அப்படி என்ன உனக்கு தெரிஞ்சிட போகுது. இவங்கெல்லாம் உங்களை மந்திரிங்கிறாங்களே, நீங்க மந்திரம் பண்ணுவீங்களா? எனக்கு தெரியாத மந்திரமா? ஏய், என்ன நீ கிண்டல் பண்றியா? நீ இந்த மந்திரியே கிண்டல் பண்றான், அதை பார்த்து நீங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நான் பாக்குற வேலையை நான் மட்டும் தான் பாப்பேன், வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன். மந்திரியாரே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த இடத்துக்கு ராஜா யாரு? நீங்களே தான். அதான் சொல்றேன், அமைதியா இருங்க. மனுஷனோட சண்டை போட்டு எப்படி ஜெயிக்க முடியும்ன்றத ஒரு மனுஷனால மட்டும்தான் சொல்லித்தர முடியும். இப்ப சிவா தான் நம்ம எல்லாருக்கும் அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறோம்ன்றத சொல்லித்தர போறாரு. சிவா, நான் ரெடியா இருக்கேன். ஸ்டார்ட் பண்ணலாம். அட்டாக்! என்ன எதுக்காக குறிப்பாத்து அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் அந்த வெடிக்கிற கல்ல தூக்கி வைங்க. தூக்கி போட்டுட்டாமா அள்ளு வெடிக்கும். வெடிச்சு அந்த இடமே சேதரும். எங்க வைக்கணும்? எங்க வைக்கணும்? ஓஹோ, அப்படியா? இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் கேளுங்க. இதுல அந்த கல்ல தூக்கி இப்படி வைங்க. கல்ல இப்படி வச்ச உடனே அங்க ஒரு கயிறு இருக்கு பாரு, அதை அப்படியே இழுக்கணும். கல்ல தூக்கி போட சொன்னா என்ன தூக்கி போட்டியே? சிவா, லட்டு சிங் சார், இங்க வராதீங்க. ஏன் சிவா வரவே? சிவா, இவங்களால நல்லா சண்டை போட முடியுமான்னு தெரியல. ஏன்னா இந்த தடவை அவங்க எல்லாத்துக்குமே தயாரா தான் இங்க வருவாங்க. ரேவா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இவங்க காவலரும் இவங்களுக்கு துணையா இருந்தாருன்னா அதுக்கப்புறம் இவங்கள யாராலையும் ஜெயிக்கவே முடியாது. சிவா, அவர் எப்படி சப்போர்ட் பண்ணுவாரு? அந்த காவலர் சாப்பிடறதுக்கு மட்டும்தானே எழுந்திருக்கிறாரு. நீ சரியா தான் சொல்ற. ஆனா அவரோட சப்போர்ட் நமக்கு இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹலோ ஹலோ காவலர் சார், ஹலோ எழுந்திருங்க. காவலர் சார், தூங்காதீங்க. உங்க மக்களுக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. ஹலோ காவலர் சார், எழுந்திருங்க. ஹலோ எழுந்திருங்க. ஹலோ
சிவா இப்ப எங்க போய்கிட்டு இருக்கான்? எல்லாமே நல்லதுக்கு தான் மகாராஜா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஹலோ ஹலோ காவலர் சார், ஹலோ ஹலோ. அட என்னம்மா கீழே போட்டுட்ட? யாரு நீங்கள்லாம்? எல்லாரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான். போங்க, பாட்டி தட்டாவை நல்லா டைட்டா கட்டி போடுங்க. பாஸ், சிவாவோட வீக் பாயிண்ட் தெரிஞ்சு போச்சு பாஸ். என்ன சிவாவோட வீக் பாயிண்ட் என்ன? அவனோட தாத்தா பாட்டி இங்க ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்காங்க. வெரி குட் ரங்காச்சார், அவங்கள அங்கேயே பிடிச்சு வை, மத்தத நான் பாத்துக்கிறேன். ஹலோ சார்லி டெல்டா. பலு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சிவாவோட தாத்தா பாட்டியா நாம புடிச்சு வச்சிருக்கோம். சிவா அவங்க கூட இருக்கிறதால அவனோட தாத்தா பாட்டி நம்ம கூட இருக்கிற விஷயம் அவனுக்கு தெரியாது. அடேங்கப்பா, அப்படியா? சூப்பரு. வா வா, சீக்கிரமா போய் பார்க்கலாம் சிவாவோட தாத்தா பாட்டி எப்படி இருக்காங்கன்னு. பாஸ், வேலை முடிஞ்சது. சிவாவுக்கு மெசேஜ் கிடைச்சிடும். நான் சொல்ற எல்லா விஷயத்தையும் நீங்க மறக்காம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சண்டை போடுறதுக்கு கண்டிப்பா தைரியம் ரொம்பவே முக்கியம். எப்பவும் அறிவால தான் சண்டை போடணும். சொல்றது புரியுதா? குள்ளமா இருக்கிறவங்களால சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றதெல்லாம் உண்மையே கிடையாது. அவங்க கண்டிப்பா திரும்ப வருவாங்க. அதுக்கு நாம எல்லாரும் தயாரா இருக்கணும். சிவா, அந்த மனுஷங்க பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அவங்க உன்னோட தாத்தா பாட்டிய புடிச்சு வச்சிருக்காங்களாம். ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல வச்சிருக்காங்க. தாத்தா பாட்டியை காப்பாத்த நான் எப்படி அங்க போய் ஆகணும்? ஆமா, சீக்கிரம் போ. உன் தாத்தா பாட்டிக்கு ரொம்ப ஆபத்து. ராஜா, நான் எப்படி இங்க இருந்து இப்ப வெளியில போறது? அவங்க தான் குகையை மூடிட்டாங்களே. வா, உன்னை நான் கூட்டிட்டு போறேன். ரேவா, நீங்க அலர்ட்டா இருங்க, ஓகேவா? ஏதாவதுனா எனக்கு உடனே கால் பண்ணு. நீ கவலைப்படாத சிவா, போய் தாத்தா பாட்டிய காப்பாத்து. ஆல் தி பெஸ்ட். சீக்கிரம் வந்துரு. இந்த கேவ் தான் பிளாக் ஆயிருக்கே. நம்மளால இந்த வழியில போக முடியும். தேங்க்யூ நண்பா. நான் தான் சொன்னேன்ல, டோன்ட் ஆங்கர் டேனி டேஞ்சர். இல்லைனா இந்த டேனி டேஞ்சரஸ் ஆயிடுவா. இப்போ என் திறமை என்னங்கிறத நான் காட்ட போறேன். ஓகே பாய்ஸ், கெட் ரெடி. சிவா, சிவா வந்துட்டா. ஆமா, நீ எப்படி கயிறு ஆவுத்த? ஒழுங்கா வாயை மூடிட்டு உட்காரு.
என்னோட தாத்தா பாட்டியை எதுக்காக கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? அவங்கள விட்டுருங்க. இங்க பாரு சின்ன பையா, மரியாதையா இங்க இருந்து போயிடு. இவங்களால உன்னை காப்பாத்த முடியாது. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஏய். பாஸ் பாஸ், சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப நான் லைவ் டெலிகாஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, நான் இங்க வேலையை முடிக்கிற வரைக்கும் அவன் அங்கேயே பிடிச்சு வை. வெளியே அவன் வரக்கூடாது. ஓகே மை டியர் பாய்ஸ், அட்டாக்! Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.